பணிகளில் வேகமாக முன்னேறி பதவி உயர்வுகளை எளிதில் அடைந்த சில வகையான செயல்பாடுகளை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சரி, வெற்றியடைந்த முறைகளை கவனமாக பின்பற்றுங்கள். சரி, வெற்றியடைந்தவர்கள் முறைகளில் சிறு மாற்றங்களை கொண்டு வந்து உங்களுக்கு ஏற்றாற்போல் தகுந்தாற்போல் செய்து கொண்டால் தங்கள் வெற்றி அந்த இடத்தில் மற்ற யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு உங்களை பற்றி பேசப்படும். வெற்றிக்கு நிறுவன எல்லைகள் தடையாக இருக்கக்கூடாது. எந்த நிறுவனமாக இருந்தாலும் வெற்றி எப்படி என்றால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களிலும் நீங்கள் வகுக்கக்கூடிய அந்த பிளான் அதில் தான் இருக்கிறது. சரி, மற்றவர்களோடு இணையும் நேரத்தை உங்கள் தேவைக்கு ஏற்றது போல் அமைத்து படிகளில் ஏற வேண்டும். மற்றவர்களோடு இணையும் போது கதை பேசி போகும்போது யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை ஒழுங்குபடுத்தி ஒரு வழியில் செலுத்துங்கள். தலைமைக்கு நிலவரங்களை அவர்கள் கேட்குவதற்கு முன்பாகவே எழுத்து வடிவில் அளிப்பது உங்களை முன்னேற்றும். மிகவும் கடினமான காரசாரமான கூட்டங்களில் உங்கள் பங்களிப்பை நளினமாகவும் தனிப்பட்ட முறையிலும் தனியான தொனியிலும் நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள். நிறுவனத்தில் உள்ள மற்ற குழுக்களில் உங்களின் பங்களிப்பை பார்த்து உறுதி செய்தல் இன்னும் ஒரு வழி உங்களை முன்னேற்றும். நீங்கள் அளிக்கும் உறுதி நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பொழுது தொடர்ந்து அதற்காக நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். கருத்துக்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் பங்களிப்பையும் அள்ளித் தெளியுங்கள். நீங்கள் அளிக்கும் உறுதி நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்கள் அல்லவா? அந்த நம்பிக்கை இது நிச்சயமாக நன்றாக வரும் என்று மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும். புகழை தேடி போவதை விட பிரச்சனைகளை தேடி போய் தீர்ப்பது உங்கள் வளர்ச்சியை வளர்க்கும். மற்றவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறார்கள், அணுகுவதற்கே மிகவும் பயப்படுகிறார்கள். அதுபோல் இருப்பவர்களிடம் உங்கள் வளர்ச்சியை பற்றி கேள்வி கேட்டால் என்ன வரும்? ஒன்றும் வராது. வளர்ச்சி பாதையை நீங்கள் தீர்மானித்தால் அதில் ஒரு ஈடுபாடு இருக்கும். மற்றவர்கள் தீர்மானிக்கக்கூடாது. அடுத்தவர் தீர்மானித்தால் அவர்களின் கருத்து தானே அதில் இருக்கும். இதில் உங்களுடைய கருத்து எங்கிருந்து வரும்? ஆகவே எந்த பிரச்சனைகளையும் யாரும் அடையாளம் காணாமல் இருக்கும்போது அதற்கான விடை மற்றும் வழிமுறைகள் நீங்கள் கூறும்போது அது உங்களை முன்னேற்றும். அந்த முன்னேற்ற பாதையில் செல்வதற்குத்தான் இந்த சில கருத்துக்கள், அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் இதை தேவைப்பட்டால் பயன்படுத்துங்கள், செய்து பாருங்கள்.